திரும்ப அட்டம்ப்ட் எழுத வேண்டியிருக்கும். திரும்ப என்ன எழுத வேண்டியிருக்கும்? நிறைய பேர் ஏசப்ப வைக்கிற டெஸ்ட்ல பாஸே என்ன செய்யறது இல்லை, பண்றதே கிடையாது. என்ன செய்யறது இல்லை. அதனாலதான் என்ன இறங்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றை என்ன செய்ய மாட்டேங்குது. சிலர் வந்து சொன்னாங்க, மாஸ்டர் நீங்க ஜோம் பண்ண மட்டும் எப்படி பாஸ்டர் அபிஷேகம்? ஐயா மாப்பிள்ள, நாங்க நிறைய டெஸ்ட் என்ன செஞ்சு வச்சிருக்கோம், பாஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கோம், வந்துருக்கோம். நீங்க பாஸ் பண்ற பழக்கமே. ஒரு ஃபேமிலிக்கு ஜோம் பண்ண போனேன், அவங்க ஊழியக்கார ஃபேமிலி தான். அவங்க எங்க கேள்வி கேட்டாங்க, நாங்கள் பல வருடமாய் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவில்லை, ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன சொல்றது இவங்களுக்கு, என்ன பதில் சொல்றது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இவங்களுக்கு நிறைய எக்ஸாம் வைக்கிறேன், ஒரு எக்ஸாம் கூட பாஸே பண்ண மாட்டேங்க. கணவன் மணி என்ன செய்ய மாட்டேங்க, பாஸே பண்றது இல்லை, எப்படி இவங்களை ஆசீர்வதிக்கிறது சொல்லுப்பா அப்படின்னு. உங்களுக்கு அது மாதிரி ஏசு என்ன வைப்பாரு சொல்லுங்க, என்ன வைப்பாரு? டெஸ்ட் வைப்பாரு. ராஜா அபிஷேகம் கிடைச்சோம்னா உயர்த்திடுவார்கள் நினைக்காத. அபிஷேகம் கிடைச்சோம்னா உனக்கு என்ன வரும்? சோதனை. என்ன வரும்? சோதனை நேரத்துல பொறுமையை இழந்துட்டீங்க, என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. ஃபெயிலியர் ஆனா உயர்வு வராது. சொல்றது புரியுதா? பாண்டோட்ட என்ன கேட்கணும்? கிருபை தாங்க. என்ன தாங்க? கிருபையை கேட்டீங்கன்னா எந்த இச்சையும் உங்களால செய்ய முடியும். அல்லேலூயா. சரி, முதலாவது நமக்கு ஓட்ட வருவது இச்சைன்னு சொன்னோம். ரெண்டாவது நமக்கு இப்ப நேரம் இல்லை, கசப்பு. என்னதுங்க? எபிரேயர் எழுதின நிருபம், எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, யாவொரு கசப்பான வேர் முளை திருப்பி ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு போட்டுக்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசித்து பாருங்க. நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரன் மீது உனக்கு யாதொரு குறையும் உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு குறைவை மன்னிக்கும்படி அந்த குறைவை நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னிங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மன்னியாது இருப்பார்னு பைபிளை போட்டுருக்க. நல்லா கவனிக்கணும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்குள்ள 6 காரியம் இருக்கக்கூடாது. ஒண்ணு, யார் மேலே மன வருத்தம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? மன வருத்தம் அல்லது மனத்தாங்கல். சரிதான், நான் ஒண்ணுமே செய்யல ஃபர்ஸ்ட், எங்க அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு, நான் ஒண்ணுமே செய்யல, என் பிள்ளை நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு பிள்ளைகளை கொடுத்து மன வருத்தம், பெற்றோருக்கு கொடுத்து மன வருத்தம், கணவன் மனைவியை கொடுத்து கணவனுக்கு மன வருத்தம் உட்கார்ந்துருக்கும். முதல் ஸ்டேஜ் மன வருத்தம், 2வது எரிச்சல், 3வது கோபம், 4வது வெறுப்பு, 5வது கசப்பு, 6வது தூசணம். இந்த 6 காரியமும் என் வாழ்க்கையில யாரு மேலே கிடையாது அப்படின்னு சொல்றேன். கை வைத்து பார்க்கலாம். எனக்கு யார் மேலே எந்த மன வருத்தம் கிடையாது ஃபர்ஸ்ட், யார் மேலே எரிச்சல் கிடையாது ஃபர்ஸ்ட், யார் மேலே கோபம் கிடையாது ஃபர்ஸ்ட், யார் மேலே வெறுப்பு கிடையாது ஃபர்ஸ்ட், யாரையும் நான் தூசிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து பார்க்கலாம். பாஸ்டர் மட்டும் கை வைக்கிறாரு. மற்றவங்களாம் உங்களுக்கு மன வருத்தம் இருக்குன்னா சாத்தா என்ன போட்டுட்டான்? ஓட்டைய போட்டாச்சு. நீ வரலாம். அவனுக்கு என்ன பண்ணாட்டன்னா, நீ எஜமானுக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமா என்ன செஞ்சிருக்கிற மாதிரி ஓட்ட பாத்திரமா வந்துட்டு, ஓட்ட பாத்திரமாங்க எப்படி ஓட்ட பாத்திரமா வந்துட்டு ஓட்ட பாத்திரமா வந்து யார் மேலேயாவது உனக்கு மன வருத்தம், மன தாங்கல் இருக்குது அப்படின்னா நீ கிருபை இழந்து போக சாக்காத. உன் ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது? பதில் கிடைக்காது. 3வது, நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், நமக்கு நேரம் இல்லை, அதனால ஒரு வரியிலே சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 66, 18, 19, 20 அதுல என்ன போட்டது அப்படின்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால தேவன் எனக்கு செவி கொடுத்தா, மெய்யா தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தா, அவர் தமது கிருபையை மட்டும் விளக்காமல் என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சங்கீதக்காரன் சொன்னார். 3வது, உங்க பாத்திரத்துல ஓட்டையாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீணான சிந்தனை, அக்கிரம சிந்தனை. என்ன சிந்தனைங்க? இப்ப உங்களுக்குள்ள வீணான சிந்தனை, அக்கிரம சிந்தனை இருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். ஒரு நாளைக்கு கர்த்தர் வந்து தசமபாகம் எடுத்த 2.5 மணி நேரம். எவ்வளவு நேரங்க? 2.5 மணி நேரம் பைபிள் வாசிக்க ஜெபிக்கிறதுல நீங்க செலவு பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள வீண் சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். ஆனா நான் 2.5 மணி நேரம் கூட இயேசுக்கு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா, ஜெபத்திலே பைபிள் வாசிக்கிட்டு உட்காருங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? என்ன சிந்தனை இருக்குது? சங்கீதம் 119, 113 வீண் சிந்தனையில் நான் வெறுத்தும் போது வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். அக்கிரம சிந்தனை உன் உள்ளத்துல இச்சையான சிந்தனை, அக்கிரம சிந்தனை இருந்தா உன் பாத்திரத்துல ஓட்ட உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். உன் பாத்திரத்துல ஓட்ட உண்டாயிடுச்சு அப்படின்னா நீ என்ன ஜெபம் பண்ணாலும் முதலாவது நீ கிருபை இழக்கிறாய், 2வது உன் ஜெபத்தை கத்த கேட்க மாட்டார். அது என்ன பண்றதுன்னா, ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபை என்ன விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு அந்த சங்கீதத்தை எழுதின காரணத்துக்கு கிருபை விலகல. ஆனா தாவீதுக்கு அது நடந்துச்சு. தாவீதுக்கு அடுத்த மனைவியை சிந்தித்தான். சிந்திச்ச உடனே கிருபை ஐயா என்ன செஞ்சாரு?
இழந்துட்டார். உன் வாழ்க்கையில நீ தனிமையில் இருக்கும்போது எதை ரசிச்சுக்கிட்டு இருக்க, எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்க? சொந்த கதை, சோக கதை. என்ன கதை? எந்த கதை? சொந்த கதை, சோக கதையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஓட்டம் உண்டாயிரும். 4வது, கவலை ஒரு பாவம். கவலைப்படுவது என்னதுங்க? நீங்க கவலைப்படாதீங்கன்னு பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை நீ கவலைப்படுறா, உன் பாத்திரத்தில் என்ன உண்டாயிடுச்சு? என்ன உண்டாயிடுச்சு? பிலிப்பியர் 4:4-5 வசனங்களை வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு நீ ஜெபத்திலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்மாக்கள் ஒன்று விடாம கவலைப்படுவாங்க. இங்க வந்திருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு எதுவுமே கவலை கிடையாது. நான் கவலை இல்லாமல் இங்க வந்து உட்கார்ந்து கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து பார்க்கலாம். அப்ப நீங்களாம் என்ன பாத்திரம் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்த முடியுமா? ஆனா நம்மளே வஞ்சிக்கிறோம். எதுல வஞ்சிக்கிறோம்? நம்ம இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? கூட்டத்தில் ஒன்று ஆவியில் நிரம்பிட்டு அப்படியே அப்பா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருது. என்னமா அபிஷேகம், என்னமா? அதோ அதுக்காக கத்த நிரப்பல நடத்தமா, நிரப்பதான் செய்யறாரு. ஆனா காத்துக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. அது மாதிரி உங்களில் சில பொய் சொல்றவங்களா இருக்கீங்க. ஆண்டவர் சொல்ல என்ன செய்றீங்க? பொய்யா அனைவரும் எங்க போவாங்களா சொல்லுங்க? ஆமா, அதனால தயவு செய்து போய் சொல்றாங்க. பாஸ்டர் நாங்கள நிறைய பேர் நீங்களே போய் சொல்ல வச்சிருந்தீங்க. என்ன செய்ய வச்சிருந்தீங்க? ஒவ்வொரு வீடா போகும்போது சாப்பாடுங்க பாஸ்டர், சாப்பிடுங்க பாஸ்டர், சாப்பிடுங்க பாஸ்டர். அவர் என்ன சிலிண்டர் வச்சிருக்கு, ஒவ்வொரு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது. சாப்பிட்டேன்னு போய் சொல்ல, போய் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, சொல்ல வேண்டியிருக்கு. உங்க ஆசை ஆர்வத்துக்கு அளவே கிடையாது. எங்களை மாதிரி பாஸ்டரோட எல்லாம் ரொம்ப பரிதாபம். என்னன்னு கேட்குறீங்களா? நாங்கள் எங்கேயாவது மீட்டிங் 3 நாள் மீட்டிங் போனால் சிக்கன் ஒரு பக்கத்தில், ஒரு பக்கம் மட்டன் பக்கத்தில், ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் சோறு பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் தூக்கி என்ன செய்யுது? இது என்ன சிலிண்டரா இல்லை வேற என்னன்னு கேட்க பொறுமையாக்கி விட்டுருந்தீங்க. என்ன ஆக்கி விட்டுருந்தீங்க? ஆனால் ஆண்டவருக்கு நான் தப்பிச்சுட்டேன். மோன் செய்யாமல் சொன்னார், இப்படித்தான் யாராவது வச்சா எழுந்துச்சுக்கலாம், நல்லதா போச்சுடா. நம்ம இதே பார்முலா என்ன செஞ்சிடணும்? வேண்டான்னு யார் சொல்லி திரும்ப வச்சாலும் நான் இப்போ தொடர பழக்கமே கிடையாது. எது அல்லேலூயா. இல்லை நம்ம நிலப்ப அமைப்போம், சரிதானே? ஆனால் உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் போகிற இடங்கள்லாம் கும்பிடுவீங்க, போகிற இடங்கள்லாம் டீயை குடிங்க, போகிற இடம்லாம் டீயை குடிச்சா அப்புறம் சுகர் தான் என்ன செய்யணும்? எத்தனை டீ தான் ஒரு நாளைக்கு குடிக்கிறது? புரியுதா? பாஸ்டர் வேண்டான்னு சொன்னா டீசெண்டா ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டா கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம குடிக்கணும். எங்க வீட்டுலாம் குடிப்போம், அவர் எங்க வீட்டுல மட்டும் என்ன செய்ய மாட்டார், குடிக்க மாட்டேன். இப்படி பேச இதெல்லாம் வேண்டாம், சரிதானா? ஓகே. அது போல இங்க இருக்கிற சிலருக்குள்ள ரெட்டை நாக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன நாக்கு இருக்குது? ரெட்டை நாக்கு. ரெட்டை நாக்குன்னா என்னது? பார்க்கும்போது உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப அப்படின்னு அப்படி இப்படின்னு அளந்து என்ன செய்யுது? விடுறது. அந்த ஆத்மா போனோடனே அவன் கிடக்கிறான் உருப்படாதவே, சரிதானே? அது அப்படி இருக்கும். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் சச்சனை மட்டும்தான் விழித்து ஜெபம். இங்க வந்து ஜெபமே நினைச்ச மாட்டான். பணம் படம் தூக்கமா இருக்கும். என்ன வரும்? நீ பிரசங்க யாருக்கு தெரியுமா? அவளுக்கு யாருக்கு? இதெல்லாம் என்ன நாக்கு? ரெட்டை நாக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட தயவு செய்து வேண்டாம். அது மாதிரி ஃபைனலா உங்க உள்ளத்துல யாரையும் அற்பமா என்னாதுங்க. சிலர் இந்த இடத்துல இருக்கீங்க, மற்றவங்க அற்பமா என்றீங்க, அதனால ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்க. வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:16 இந்த வாசத்தை நம்ம முடிக்க போறோம். இப்ப உங்க பாத்திரத்துல ஓட்டையெல்லாம் நம்ம அடிக்க போறோம். கர்த்தர் கிருபை தரப்படுறாரு. வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:16. பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக நின்று குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவனை என்ன செய்தாராம்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இது ஒரு பாவம்னே தெரியறதில்லை, சரிதானா?
யாராவது ஆவியில் நிரப்பி ஜோமன்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள நடிப்புக்காரி. உங்களுக்கு ஜோம் பண்றா தெரியுமா? எந்த காய் அதுல புதுசா பாஸ்டர் இல்லாத அபிஷேகம் வருங்க. என்ன அபிஷேகம் வருமா? உலகத்தை எனக்கு தானே தெரியும். அப்படியே ஓட்டங்கள்லாம் பார்க்கறது, என்னங்கெல்லாம் பார்க்கறது. இதுதான் மற்றவங்களை எப்படி நினைக்கிறது, என்ன நினைக்கிறது? எவ்வளோ பற்றி தெரியாதம்மா, இவனை பற்றி தெரியாதம்மா, இந்த பாஸ்டர் பற்றி எனக்கு தெரியாதம்மா, பாஸ்டர் பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியாதம்மா. தயவு செய்து இப்படி சிந்திக்கிறதே பாவம். நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழக்கிறது ஒரு காரணம் தெரியுமா? சிந்தனை எழுதி வச்சுக்கோ. சிந்தனை தான் ஆசீர்வாதத்தை பெறவும் முடியும், சிந்தனை தான் ஆசீர்வாதத்தை லாக் பண்ணவும் முடியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோடு இதை பார்க்கிறாரு. உன் இருதயத்தில் உன் மாமியார் அற்பமாயிருந்தது, உன் மாமனார் அற்பமாயிருந்தது, கூட பிறந்தவங்களை அற்பமாயிருந்தது. கல்யாணம் முடிக்கும் தம்பி அண்ணன் தம்பி பாசம் இருக்கும். கல்யாணம் என்னைக்கு முடியுதோ அவன் யாரோ நான் யாரோ. பாஸ்டர் அவனை மட்டும் பேசுறாதீங்க. கூட பிறந்தவங்களை பத்தி என்ன செஞ்சிடக்கூடாது. அது அண்ணனுக்குள்ள ஒண்ணு வந்து வாச்சிட்டு பாருங்க. யாருக்கு வந்து வச்சிருக்கா? அண்ணனுக்கு. அவன் மனுஷியா ராஜேஷ் அப்படின்னு நினைக்க வச்சுக்கோ. பாத்திரத்துல ஓட்டை உண்டாயிருச்சுன்னு அர்த்தம். நீ என்ன பாத்திரம்? வாழ்க்கை முழுதும் வந்து பாய தேய்ச்சிட்டு போகலாம். எதை தேய்ச்சிட்டு போகலாம்? கர்த்தர் உன்னை உருவாக்கின நோக்கம், உன்னை ரட்சித்து அபிஷேகத்து சபைக்கு கொண்டு வந்திருக்காரு. உன்னை கொண்டு நிறைய பேருக்கு இயேசு அறிவிக்கணும். அதான் அவருடைய திட்டம். அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் பயன்படுத்துவதற்கு உன் பாத்திரத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஓட்டை இருக்கு. நீ கிருபை இழந்துகிட்டு இருக்க, மகிமை இழந்துகிட்டு இருக்க, அபிஷேகம் இழந்துகிட்டு இருக்க. ஆரம்பத்துல உற்சாகம் ஓட நீ இப்ப ஓட முடியல. இப்ப பாஸ்டிங் இருக்கிற, 40 நாள் பாஸ்டிங் இருக்கிற, 21 நாள் பாஸ்டிங் இருக்கிற, விடாம கூட்டத்துக்கு வரல. ஆனா இந்த மாற்றமும் வாட் இஸ் ரீசன்? பாத்திரத்தில் என்ன வருது தம்பி? ஓட்டை வருது. தயவு செய்து என்ன வரைக்காதீங்க, ஓட்டை என்ன செய்யாதீங்க, வர விட்டுறாதீங்க. எல்லாரும் மனம் திரும்பிடலாமா? மற்றவங்க அற்பமா என்னதை நீங்க இப்ப மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்கணும்? நீங்க ஆண்டவர் சொல்றது சொல்றேன். இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கும் போது இதுவரைக்கும் நீ என்னென்ன ஜெபம் பண்ணியோ இப்ப அபிஷேகம் நீ பார்ப்ப. இப்படி பெற்றுக்கொள்வதை நீ பார்ப்ப. நீ இழந்து போனதை பெற்றுக்கொண்டு நீ போக போற. ஆனா மனம் திரும்பினா என்ன திரும்பினா என்ன திரும்பினா எல்லாரும் மனம் திரும்பலாமா? பாத்திரத்தில் ஓட்டை அடைச்சிடலாமா? தினமும் தயவு செய்ய சொல்றேன், காலையில ஜோமனம், நைட் ஜோமனம், ஏதாவது கூட்டத்துக்கு போனாலும் முதல்ல உன் பாத்திரத்தை என்ன செய்ய? அடைக்கும்படி ஜோமன். என்ன செய்யும்படி ஜோமன்னு. அதுக்கு பிறகு என்ன பெறணும்? என்ன பெறணும்? கிருபை பெறணும். நீ அது மாதிரி இன்னொரு காரியத்தை கேட்கணும். என்ன தெரியுமா? என்கிட்ட என்ன குறைவு இருக்குங்கிறத ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க. அதை உணர முடியாதபடிக்கு மந்த புத்தி என்ன விட்டு என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. கடின உள்ளத்தை என்ன விட்டு என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. நிர்விசாரத்தை என்ன விட்டு என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. நீ கேட்டாதான் எடுத்து போடுவேன். நீ கேட்டானா வரது செய்ய மாட்டேன். எழுதிச்சுக்கோங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்க போறேன். இப்போ ஒரு விசேஷ அபிஷேகத்தை கத்த தர விரும்புகிறோம். இந்த இருக்கிறவங்களை பார்த்து கத்த சொல்றாரு, உன்னை பயன்படுத்த போறேன், நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன் ஆண்டவர் சொல்றாரு. Thank you Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இந்த பாப்பா ரெடி போடு பார்க்கலாம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். இயேசுவா Hallelujah. உமக்கு நன்றி. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஒரு பாத்திரத்துல நிறைய அழுக்கு இருக்குப்பா, இந்த ரத்தத்தினால கழுவுங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் மியூசிக் சவுண்ட குறைங்க தம்பி, மியூசிக் சவுண்ட குறைங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னோட சேர்ந்து எல்லாரும் இப்ப ஜெபிக்க போறீங்க. ஃபைனலா உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தருவேன். சரிதானா? உண்மையை அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். செய்யலாமா? செய்ய பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி அன்புள்ள ஏசப்பா, சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் நானும் என் முப்பிதாக்களும் எங்கள் சிந்தனையின் மூலமாக, எங்கள் பார்வையின் மூலமாக, எங்கள் பேச்சின் மூலமாக, எங்கள் செவிகளின் மூலமாக, எங்கள் நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களும் அன்னேங்க ஏசப்பா. நான் இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் கோபத்தையும்
கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெறுத்து விட்டு விலகுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இச்சையின் ஆவியே, கோபத்தின் ஆவியே, பிரிவினை ஆவியே, கசப்பின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறி போ. என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. ஏசப்பா, எனக்கு தீமை செய்த, எனக்கு விரோதமாய் பேசின ஒவ்வொரு நபர்களையும் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக என் கூட பிறந்தவர்களை, சொந்த பந்தங்களை, எங்க சபைக்கு வர்ற மக்களை இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாக மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, என் குற்றங்களை மன்னிங்க. ஏசப்பா, நான் நிறைய வேலைகள்ல மற்றவங்களை அற்பமா எண்ணி இருக்கிறேன். என் உள்ளத்துல நகைச்சிருக்கிறேன். என் அக்கிரமத்தை மன்னிங்க. அற்பமா என்ன பாவத்தை மன்னிங்க. நான் ஒன்று விடாம கவலைப்பட்டிருக்கிறேன். கவலைப்பட்ட பாவத்தை மன்னிங்க. நீர் எனக்காக சிலுவையிலே எல்லாம் செய்து முடித்து விட்டேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நான் அநேக வேலைகள்ல உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் முழங்கால் போட விரும்புகிறார். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, உமக்கு பிரியமானதை சிந்திக்க, உமக்கு பிரியமானதை பார்க்க, உமக்கு பிரியமானதை பேச, உமது பார்வைக்கு நலமானதை செய்ய, உமது பார்வைக்கு சரியானதை செய்ய எனக்கு கிருபை தாங்க. எனக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தாம வாழக்கூடிய கிருபையை தாங்க. கிருபையை தாங்க. வாழ்க்கையை உயர்த்தி சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த பூமியில என்ன நோக்கத்திற்காக படைத்து வைத்திருக்கிறீரோ உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அதை செய்து முடிக்கவும் வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமாய் இருக்கிறீரோ ஒன்று விடாமல் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. கிருபை எனக்கு தாங்க. ஏசப்பா, என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்க. என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. என் இருதயத்துல கை வச்சுக்கோங்க. இருதயத்திலும் தலையிலையும் கை வச்சுக்கோங்க. என் இருதயத்திலும் என் மைண்ட்லயும் உனக்கு பிரியமில்லாத எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் ஆவியானவரே அசைவாடி சுட்டரிங்க. சுட்டரிங்க. என் மைண்டிலும் என் இருதயத்திலும் ஆவியானவர் அசைவாடி எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குங்க. நிர்மூலமாக்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் இருதயத்திலும் என் மைண்டிலும் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களையும் என் இருதயத்தை விட்டு, என் மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். பிடுங்கி எறிகிறேன். ஏசப்பா, பொய்யின் ஆவிக்கு, சந்தேகத்தின் ஆவிக்கு, அவிசுவாசத்தின் ஆவிக்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் வாழக்கூடிய கிருபையை வாழ்நாள் முழுவதும்
எனக்கு தாங்க. குறிப்பாக இச்சையின் ஆவிக்கு, வஞ்சன் பொறாமையின் ஆவிக்கு, குறை சொல்லுகிற ஆவிக்கு, கனனத்திரையின் ஆவிக்கு, பொத்தாவிக்கு, அசுத்த ஆவிகளுக்கு நான் இதுவரைக்கும் இடம் கொடுத்த பாவத்தை மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் இடம் கொடுத்த அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க. நான் இதுக்கு இடம் கொடுக்க விரும்பல. நான் முற்றிலும், சொல்லுங்க, நான் முற்றிலும் பரிசுத்த ஆவியானதற்கு மட்டுமே கீழ்ப்படிந்து இடம் கொடுத்து வாழ விரும்புகிறேன். அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. கிருபைக்காக சோத்திரம், கிருபைக்காக சோத்திரம். ஏசப்பா, என் இருதயத்தில் இருக்கிற கடின தன்மை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நீங்க பேசுகிற சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற செவிட்டு தன்மைய என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் காணப்படுதோ தயவு செய்து ஏசப்பா, ஜீசஸ், உமது நாமத்தினாலே என்னை விட்டு எடுத்து போடுங்க. உங்க செவி எனக்கு தாங்க. உங்க சத்தத்தை ஒவ்வொரு வினாடியும் கேட்கும்படிக்கு என் செவிகளை திறந்தரலோ, என் இருதயத்தை திறந்தரலோ, வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு என் மனதை திறந்தரலோ. நான் புத்தி இல்லாத மனிதனை வாழக்கூடாது, புத்தியுள்ள கன்னியா வாழணும். கிருபை தாங்கப்பா. என் பாத்திரத்துல காணப்படுகிற எல்லா அணுக்கையும் உங்களுடைய ரத்தத்தினாலே, உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய ஆவியினாலே, உங்களுடைய நாமத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. கீழே அடைச்சிருங்க ஏசப்பா. உமது நாமத்தில் அடைச்சிருங்க, உமது ரத்தத்தினால் அடைச்சிருங்க, உமது வார்த்தையினால் அடைச்சிருங்க, உங்களுடைய ஆவியினால உள்ளு புறம் அடைச்சிருங்க. சொல்லுங்க, உள்ளு புறமா உங்களுடைய ஆவியினால் அடைச்சிருங்க. ஏசப்பா, என் பாத்திரத்துல எந்த கீரலும் ஓட்டையும் இருக்கக்கூடாது. அடைச்சிருங்கப்பா. நீங்க அடைத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். ஆண்டவர் உணர்த்துற பாவத்தை மன்னிப்பு கேட்குங்க. சிலர் பொய்ய மன்னிப்பு கேட்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் பொய் சொன்ன பாவத்தை மன்னிச்சிருங்க. கேளுங்க பார்க்கலாம். பொய் சொன்ன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இனி பொய் சொல்லாம வாழ என்னால முடியாது. எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன தவற உணர்த்துறாரு இப்ப கேளுங்க. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறத பார்க்கிறேன். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறான். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருதுங்க. கர்த்தர் இறங்கி வர்றாருங்க. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உலகிலுமே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், உலகிலுமே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உலகின் இதயங்கள் நொறுக்கப்பட்டு ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டு ஏராளம் அமே. காலம் கட்டுமே தேசமெங்கோ இயேசுவின் நாமத்தினால்.
இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் என்னே இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் வேண்ட கருமணி இறங்கி வர்றாரு. நீ இதுவரை நீ செய்த ஜெபத்துக்கு கர்த்தர் சொன்னாரு, கண்கள் காண நான் அற்புதம் செய்வேன். உன் கண்கள் காண நான் அற்புதம் செய்வேன். கர்த்தர் இறங்கி வருகிறார், இறங்கி வர்றாரு. கர்த்தர் அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. எலும்பு செய்யோனே தரித்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகம் இறங்குங்க. ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு பாத்திரத்தை நிரப்புங்க. ஒரு சகோதரனை விட்டாதீங்க. அடியே இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்க பிரசன்னத்தை உணரணும், உங்க வார்த்தையை கேட்கணும், உங்க வல்லமை உணரணும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனக்கண்ணும் திறக்க வந்தவராக, ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை உணர்வார்களாக. இப்ப இறங்கத்துக்கு வல்லவர், இப்ப இறங்கத்துக்கு அபிஷேகம். செவிகள் திறக்க வருவதாக, அந்த காரியம் திறக்க வருவதாக, இதயங்கள் திறக்க வருவதாக. பெரிய கதிர அபிஷேகம் இறங்கி வருது. எனக்கு ஜெப ஆவியை கண்டு தர, எனக்கு பரிசுத்த வாங்கிய கட்டுரை தர, ஒரு வாழ்க்கையில பாவத்தின் ஜெயத்தை தர. இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். ஜெயம் கொடுக்கிற அபிஷேகம், ஜெயம் கொடுக்கிற அபிஷேகம். அவர்கள் அக்கிரமங்களாம் மன்னித்து, ஒரு நோய்களெல்லாம் குணமாக்கி, உன்னை நன்மையினால கிருபையினால் முடிச்சுட்டார்கள். ஒரு மகனை கர்த்தர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தார். மாணவர் தங்கச்சி கர்த்தரை தொடுகிறார். சகோதர கர்த்தரை தொடுகிறார். இருதயத்தில் கர்த்தரை அக்கினி இறங்குது. கர்த்தரை அக்கினி இறங்குது. The fire. கர்த்தர் அக்கினி போறாரு. அவருக்கு எழுதி பிரகாசிக்க முடியும். Thank you. வாருங்கள் கூட கர்த்தரோட ஊழியத்துக்கு அழைக்கிறது. பாஸ்டர் மகன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பாஸ்டர் மகனை கர்த்தர் தொடுகிறார். உன்னை ஊழியத்திற்காக கர்த்தர் அழைக்கிறார்மா, உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆரோன் மேல வைக்கப்பட்ட அந்த ஆனந்தத்தில் அபிஷேகம் இப்போ உன் மேல ஊற்றப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். இயேசு இப்போ பக்கத்தில் இறங்கி வருகிறார். உன்னுடைய கிருபை உன் மேல நீட்டப்படுகிறது. உன்னுடைய கரம் உன் மேல் நீட்டப்படுகிறது. தேவனுடைய வல்லமை உன் மேல் ஊற்றப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துல அநேகருடைய பாத்திரத்தை கர்த்தர் அடைச்சிட்டு இப்ப விலையேறப்பட்ட பாத்திரமாக, பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக கர்த்தரை நிரப்புறாங்க. இப்ப ஆனந்தத்தால் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆனந்தத்தால் அபிஷேகம் உள்ளத்துல சமாதானத்தை வைக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம பெற்ற அந்த ஆனந்தத்தால் அபிஷேகம் இப்ப இறங்கி வருது. தேங்க்யூ. அதுபோல நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இணைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் இருக்கும். நீ நீண்ட நாள் காத்திருந்து இழைத்து போனாய். ஆனா இப்ப நீ விரும்புகிற வருகிறது நான் சொல்லலாம். நீ பல நாட்கள் ஜெயித்த ஜபத்துக்கு காத்திருப்ப இப்ப அந்த அபிஷேகம் இறங்கி வருது. அந்த அபிஷேகம் இறங்குது. அந்த கிருபை இறங்கி வருது. வாங்க திறக்கப்படுது. கர்த்தர் உன்னை சரி பண்ணபடினான். நீ உன்னை சரி பண்ணபடினான். இப்ப உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தராருங்க. கர்த்தருடைய கிருபை இறங்கி வருதுங்க. தேங்க்யூ மாஸ்டர். நன்றி பிதாவே, நன்றி சபா. எழுப்பி பிரகாசி. ஒரு ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உட்கொள்வதற்கு உதிக்கிற ஒரு ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த சபையை நோக்கி பல ஆத்துமாக்கள் பல இடங்கள் வந்து பல கிலோமீட்டர் சபையை கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் வைக்கிறார். இந்த சபை பெரிய பில்டிங் கட்டப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வரதை பார்ப்பீங்க. பல கார்கள் பைக்கில் வர்றதை பார்ப்பீங்க. சில ட்ரெயினிலே ஏறி வருவாங்க. நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று சொல்கிறேன். நான்
நாமமே மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி பிதாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பாத்திரத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. அடைச்சி இன்று முதல் பயன்படுத்துங்கப்பா. இவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானம் பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, பரிசுத்த வாழ்க்கை பெருகுவதாக, அபிஷேகம் பெருகுவதாக. இவர்கள் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இவர்கள் மூலம் தேவ ராஜ்யம் இந்த அறந்தாங்கி பகுதியில் இதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஸ்தாபிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர்கள் மூலமாக பலமாய் கிரியை செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். அந்த அபிஷேகம் 1000 மடங்கு இப்ப இவங்க மேல இறங்கட்டுப்பா. 1000 மடங்கு இறங்கட்டுப்பா. 1000 மடங்கு இறங்கட்டுப்பா. 1000 மடங்கு வானம் திறக்கப்பட்டு பரலோக பிதாவே இந்த சபை மேல இன்று முதல் ஒரு 1000 மடங்கு அபிஷேகம் கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் வைக்கிறார். 1000 மடங்கு 1000 மடங்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கர்த்தருடைய 1000 மடங்கு நடந்து கலக்கப்படுறார். அடுத்த லெவல் சபை போகுது. அடுத்த மகிமை கூட கர்த்தர் சபை கொண்டு வர. அடுத்த என்ன கூட கர்த்தர் கொண்டு வர. அடுத்த லெவல். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா நன்றி அப்பா. 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டியதாக தொடர்ந்து வழி நடத்துங்க. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? உமக்கு நன்றி அப்பா. உங்களோட ஆவியானவர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, மாறாமலே உடனே இல்லாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனே இல்லாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் நல்ல பிதாவே நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தாசனை கொண்டு வந்து எங்கள் மத்தியிலே இந்த சுத்திகரிப்பின் உபவாச நாட்களில் எங்களோடு பேசி நம்முடைய தயவுக்காய் நன்றி. அந்த ஒவ்வொரு பாத்திரத்தை நிரப்பினீரப்பா. எல்லா ஓட்டைகளை கர்த்தர் அடைத்து அபிஷேகத்தினால் நிரப்பி கிருபை உண்டாவதாக என்று ஆவியானவர் கிருபையினால் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் வரப்போகிற நாட்கள் அற்புதங்கள் அடையாளங்களை காணப்பட கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேற எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே